சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் விலை உயர்வு 15% உயர்ந்திருப்பதால் பெற்றோர்களிடையே அதிருப்தி. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த தினேஷ். புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்து 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பத்தில் மயானம் அமைக்கும் பிரச்சனையில் மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவரிடையே உடன்பாடு எட்டப்படவில்லை. போராட்டம். புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களின் விலை 15% வரை உயர்ந்திருப்பது பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்கியுள்ளதால் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பாடப்புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பள்ளி பைகள் மற்றும் இதர கல்வி உபகரணங்களை வாங்குவதற்காக பெற்றோர்கள் கடைகளில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு கல்வி உபகரணங்களின் விலை கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். காகிதம் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவின அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் நோட்டு புத்தகங்களின் விலை 10 முதல் 15% வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் பேனா, பென்சில், வரைபட உபகரணங்கள் மற்றும் பள்ளி பயன்பாட்டு பொருட்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 100 ரூபாய்க்கு கிடைத்த சில நோட்டு புத்தகங்கள் தற்போது 110 ரூபாய் வரையும் 125 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுவதாகவும், பல்வேறு வகையான கல்வி உபகரணங்களின் விலையும் உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஒரு மாணவருக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வாங்குவதற்கே பெற்றோர்கள் கூடுதல் செலவினத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் குடும்பங்கள் அதிக சிரமத்தை எதிர்கொள்வதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். பள்ளி கட்டணம், சீருடை, புத்தகங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகளுடன் கல்வி உபகரணங்களின் விலை உயர்வும் சேர்ந்து குடும்ப செலவை அதிகரித்துள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே பள்ளிகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து கல்வி உபகரண கடைகளில் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் காலங்களில் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். காஞ்சிகிரி மெட்ராஸ் பேப்பர் ஏஜென்சிலிருந்து பேசுகிறோம். போன வருஷத்தோட இந்த நோட்டு புக்கோட விலைவாசி இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. இதை இந்த தடவை மீண்டும் இந்த ஈரான் இந்த மாதிரி போர் நடக்கிறதுனால மேலும் இந்த புக்கோட விலைவாசி எல்லாம் உயர்ற மாதிரி இருக்கு. அதனால அது மக்கள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த போன வருஷம் இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மக்கள் நல்லா நோட்டு புக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம கடையில் எல்லாமே ஹோல்சேல் விலைக்கே நல்ல குறைஞ்ச விலையிலே கொடுத்து வர்றோம். அதனால மக்கள் இங்கே நல்லா வருகை தர்றாங்க சார். சராசரியாக ஒரு நோட்டோடைய விலை இப்போ 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு சார். போன வருஷம் கம்மியாக தான் இருந்துச்சு. போன வருஷம் இப்போ ஒரு 35 ரூபாய்ங்கிறது இப்போ 45 ரூபா அந்த மாதிரி ஏறி இருக்கு சார். 10 ரூபாய் இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே ஏறி இருக்கு சார். அதுவும் 10 ரூபா ஒரு நோட்டுக்கு 10 ரூபா அந்த மாதிரி ஏறி இருக்கு சார். 10% ஏறி இருக்கு சார். வில்லியனூர் 10 கண்ணு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் புதுச்சேரியில் சட்டவிரோதமாக விற்கப்படுகின்ற போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் 10 கண்ணு பகுதியில் வில்லியனூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2 மூட்டைகளுடன் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரை பிடித்து சோதனை செய்ததில் 15 கிலோ கொண்ட ரூபாய் 40,000 மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பெங்களூரில் இருந்து விழுப்புரத்திற்கு ரயில் மூலமாக எடுத்து வந்ததும், இதனை புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்வதற்கு எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த மம்தாஜ் மகன் தினேஷ் என்பதும் தொடர்ந்து இதுபோன்ற போதைப் பொருட்களை பெங்களூரில் இருந்து எடுத்து வந்து சட்டவிரோதமாக கடைகளுக்கு விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்க முயன்ற தினேஷ் மீது வழக்கு பதிந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பத்தில் மயான பிரச்சினை தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவரிடையே உடன்பாடு எட்டப்படாத நிலையில்
அரசு சார்பில் அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ கிராம பெண்கள் கயிற்றால் கழுத்தை இறுக்கிக் கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் அளவீடு கல்லை கட்டிக்கொண்டு கடலில் குதிக்க முயன்றதால் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் பட்டியலின மக்கள் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவரிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு நேரில் களத்தில் வந்து ஆய்வு நடத்தி இரு தரப்பினரிடையே சமூக நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் மக்கள் மற்றும் மீனவ மக்களிடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இருந்தபோதிலும் நீதிமன்ற தீர்ப்பின்படி அப்பகுதியில் மயானத்திற்கு தேவையான இடத்தை அளந்து வேலி அமைக்கும் வேண்டுமென அரசு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மயான பகுதியில் தாசில்தார் தலைமையில் அளவிட வந்தனர். இதனை அறிந்த மீனவ பெண்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கழுத்தில் கயிறை மாற்றி இறுக்கிக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ளோம் என தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் தொடர்ந்து அளவிடும் பணி நடப்பதால் அளவீடு கல்லை கட்டிக்கொண்டு மீனவ பெண்கள் கடலில் குதிக்க ஓடினர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்திய போது மீனவ பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் இப்பகுதியில் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ பெண்களை சமாதானப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் 8ஆம் தேதி முதல் பொது கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் ஜூன் 8ஆம் தேதி அன்று 1ஆம் கட்ட பொது கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை தொடங்கியது. இது தொடர்பாக பெரியார் கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறுகையில், தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் 2026-2027 ஆண்டிற்கான கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை 2026 ஜூன் 5 முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினர்களான விளையாட்டு பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், தேசிய மாணவர் படையினர் மற்றும் அந்தமான் நிக்கோபார் பகுதி மாணவர்களுக்கான சேர்க்கையில் சுமார் 30 மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முதற்கட்ட அனைத்து வகுப்பினருக்கான பொது கலந்தாய்வு 2026 ஜூன் 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் நடைபெறுகிறது. இதன்படி 8/6/2026 அன்று நடைபெற்ற பொது கலந்தாய்வில் மதிப்பெண் 400லிருந்து 300 வரை 12ஆம் வகுப்பில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் நீங்களாக மற்ற பிற 4 பாடங்களில் மொத்த கூடுதல் 400 மதிப்பெண்ணிற்கு மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவர்களுக்கு மட்டும் நடைபெறும். 9/6/2026 அன்று 299லிருந்து 280 வரை மதிப்பெண்கள் பெற்று இணையதளத்தில் பதிவு செய்த மாணவியர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 10/6/2026 அன்று 279லிருந்து 265 வரை மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவியர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 11/6/2026 அன்று 264லிருந்து 250 வரை மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் பதிவு செய்த மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 12/6/2026 அன்று 249லிருந்து 240 வரை மதிப்பெண் பெற்ற இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 15/6/2026 அன்று 239லிருந்து 230 வரை மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 16/6/2026 அன்று BA தமிழ் மற்றும் BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. அதில் BA தமிழ் பாடப்பிரிவுக்கு பதில் 1இல் தமிழ் பாடத்தில் மட்டும் 100லிருந்து 70 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பித்தால் BA தமிழ் பாடத் தேர்வை தேர்ந்தெடுத்த மாணவர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. இதில் 12ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் ஒரு பாடமாக பயின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது.
BA இங்கிலீஷ் பாடப்பிரிவில் பகுதி 2 ஆங்கில பாடத்தில் மட்டும் 100லிருந்து 60 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பித்தவர்களில் BA இங்கிலீஷ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. 17/6/2026 அன்று BA தமிழ் மற்றும் BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. அதில் BA தமிழ் பாடப்பிரிவுக்கு பகுதி 1 தமிழ் பாடத்தில் மட்டும் 69லிருந்து 60 வரை மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பித்த BA தமிழ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. இதில் 12ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் ஒரு பாடமாக பயின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. BA இங்கிலீஷ் பாடப்பிரிவில் பகுதி 2 ஆங்கில பாடத்தில் மட்டும் 59லிருந்து 50 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பித்ததில் BA இங்கிலீஷ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. 18/6/2026 அன்று BA தமிழ் மற்றும் BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. அதில் BA தமிழ் பாடப்பிரிவுக்கு பகுதி 1 தமிழ் பாடத்தில் மட்டும் 59லிருந்து 50 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பிப்பதில் BA தமிழ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. இதில் 12ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் ஒரு பாடமாக பயின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. BA இங்கிலீஷ் பாடப்பிரிவில் பகுதி 2 ஆங்கில பாடத்தில் மட்டும் 49லிருந்து 40 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பித்ததில் இங்கிலீஷ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. பொது கலந்தாய்வு சேர்க்கைக்கு வரும் மாணவ மாணவிகள் அனைவரும் தவறாமல் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள அசல் கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், டவுன்லோட் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் இதர ஆவணங்கள் ஆகியவற்றை அசல் மற்றும் 3 நகல்களை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுடன் வந்திருக்க வேண்டும். முக்கியமாக மாணவர்கள் கலந்தாய்வுக்கு காலை 9:30 மணியளவில் இருந்து 10:30 மணிக்குள் கலந்தாய்வு நடைபெறும் இடத்தில் அமர்ந்து பெயரினை பதிவு செய்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட மணிக்குள் கலந்தாய்வு இடத்தில் இடம்பெறாத மாணவர்கள் கண்டிப்பாக சேர்க்கைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்களின் சேர்க்கை தமிழக அரசின் ஆணைப்படி கண்டிப்பாக மதிப்பெண் தரவரிசை மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் ஒற்றை சாளர முறையில் நடைபெறும். ஒவ்வொரு துறையிலும் உள்ள இடங்களின் அடிப்படையிலேயே மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆய்வுக்கு வருவதால் மட்டுமே மாணவர்களின் சேர்க்கை உறுதியல்ல. விண்ணப்பித்த துறையில் மாணவர்களின் மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சியில் இடம் இருந்தால் மட்டுமே மாணவர்களுக்கு அந்த துறையின் பாடப்பிரிவில் அனுமதி அளிக்கப்படும். இல்லையென்றால் அவர்கள் தேர்வு செய்த பிற துறையில் சேர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். மதிப்பெண் தரவரிசையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவியர்களுக்கு SMS, இமெயில் மூலம் தகவல்கள் அனுப்பப்படும். பெரியார் கலைக்கல்லூரிக்கு விண்ணப்பித்து விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்துவிட்டு தரவரிசையின்படி மதிப்பெண்கள் இருந்தும் பிற காரணங்களுக்காக SMS, இமெயில் மூலம் தகவல்கள் கிடைக்கப்பெறாத மாணவ மாணவியர்கள் இந்த பத்திரிகை செய்தியையே தகவலாக பாவித்து கொண்டு கல்லூரிக்கு அன்றைய தினம் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரியில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பரிசாக வழங்கும் விதை தாம்பூலம். பாரம்பரிய விதைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. புதுச்சேரி ஏம்பலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தர். விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு முடித்துள்ள இவர் 2016ஆம் ஆண்டு ஆவணப்படம் எடுக்கச் சென்றபோது இயற்கை விவசாயி நம்மாழ்வார் மற்றும் விவசாயத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. நம்மாழ்வார் கூறிய பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி கிராமங்களை நோக்கி நகர்ந்தார். 9 ஆண்டுகளாய் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்ற அவர் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை மீட்டு 25,000 பேருக்கு பகிர்ந்துள்ளார். சமூக வலைதளம் மூலம் 1000க்கும் மேற்பட்டோரை இணைந்து விதை சேகரித்து தபால் மூலம் இலவசமாக பகிர்கிறார். சமூக வலைதளங்கள் மூலம் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் அடுத்த தலைமுறைக்கும் பாரம்பரிய விதைகளை அவர் கடத்திச் செல்கிறார். பாரம்பரிய விதைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் விதமாக அடுத்த முயற்சியை அவர் எடுத்துள்ளார். அதுதான் விதை தாம்பூலம். இந்த விதை தாம்பூலத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. முதலில் 100 எண்ணிக்கையில் விதை தாம்பூலத்தை வழங்கிய சுந்தர் இன்று சங்கரன் கோயிலில் நடந்த திருமண நிகழ்வு ஒன்றுக்காக மணமக்கள் பெயருடன் 1000 விதை தாம்பூலத்தை அனுப்பியுள்ளார். நஞ்சு இல்லாத உணவை அடுத்த தலைமுறை சாப்பிடும் விதமாக மரபு விதைகளை பரவலாக்க இந்த முயற்சியை எடுத்திருப்பதாக இளம் விவசாயி சுந்தர் கூறுகிறார். 21 வயதில் விவசாயத்திற்கு திரும்பிய அவர் கடந்த 9 ஆண்டு காலமாக கிராமமாக அலைந்து பாரம்பரிய விதைகளை தேடி வரும் பட்டதாரி சுந்தருக்கு என சொந்த நிலம் ஏதுமில்லை. வீட்டு தோட்டத்தில் வைத்துதான் விதைகளை பரவலாக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. சரவண் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் அமைப்புடன் இணைந்து கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் இயன்முறை மருத்துவ முகாம் நடத்தியது. மருத்துவர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பிசியோதெரபிஸ்ட் ரம்யா, அஸ்வின் ஆகியோர் இரத்த மாதிரி, தெரப்பி மற்றும் கவுன்சிலிங் கொடுத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சரவண் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன், புஷ்பகாந்தி முதியோர் இல்ல நிர்வாகி சுகுணா ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் தலைவர் செல்வகுமார், செயலாளர் திருநாவுக்கரசு மற்றும் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அபயம் ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 20 ஆண்டு காலமாக முதலியார்பேட்டை பகுதியில் இயங்கி வருகிறது. மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களின் மேம்பாட்டுக்காகவும் தொண்டாற்றி வருகின்ற அபயம் ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சார்பில் மாணவ செல்வங்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, முதலியார்பேட்டை பாரதிதாசன் நகர் வீதியில் எஸ்வி வித்யாலயா எனும் கல்வி நிறுவனத்தை நடத்தி வரும் ரோட்டரி சங்கத்தின் மேனாள் தலைவர் திருமதி அனுராதா ராஜகோபாலன், புதுச்சேரியின் தொழிலதிபரும் பொதுமக்களுக்கு ஆகச்சிறந்த சமூக பணிகளை செய்து வரும் சமூக சேவகருமான சக்தி கிருஷ்ணராஜ் ஆகியோர் மாணவ செல்வங்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினர். மேலும் இந்த விழாவில் சகாபா சிலம்பம் கிளப் மற்றும் ப்ளூவேல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்பின் நிர்வாகிகளும் பயிற்சியாளர்களுமான சையத் அகமது, உசைன் கவுஸ் மற்றும் நிருபன் சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி பொருட்களை வழங்கினர். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனரும் சமூக பணியாளருமான கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் செய்திருந்தார். மேலும் அவர் நிகழ்ச்சியில் நன்றி உரை ஆற்றிய போது, இந்த நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குவதற்கும் கல்வி கட்டணங்கள் செலுத்துவதற்கும் நிதியுதவி செய்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், நன்கொடையாளர்களுக்கும், நண்பர்களுக்கும், தோழமைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி காமராஜர் சதுக்கத்தில் ஒன்று கூடிய தமிழ் பற்றாளர்கள் இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமையில் பேரணியாக நேரு வீதி வழியாக சென்றனர். கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு சென்ற பேரணியை பெரியகடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு ஏற்காமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதே நிலை நீடிக்குமானால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அவர்கள் அப்போது எச்சரித்தனர். புதுச்சேரியில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் நலன் தொடர்பான சட்டங்களின் அமலாக்க நிலையை ஆய்வு செய்யும் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கலந்தாய்வு அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் புதுச்சேரி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் சத்தியமூர்த்தி, புதுச்சேரி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் சிவராமன் மற்றும் ஆணைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நன்னடத்தை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சிறார் நீதி வாரியம், குழந்தைகள் நலக்குழு, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சிறப்பு சிறார் காவல் பிரிவு,
காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களின் நிர்வாகிகள் ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் குழந்தைகள் நலக்குழு வழக்குகளின் நிலை, வழக்குகளின் முன்னேற்றம் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களில் செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசுகையில், குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களில் குழந்தைகளுக்கான உணவு, சுகாதாரம், கல்வி, மருத்துவ சேவைகள் ஆகிய 4 அம்சங்கள் மிக முக்கியமானவை என்றும் இவை அனைத்தையும் தரமான முறையில் வழங்குவதை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சிறார் நீதி, குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 படி அமலாக்கம், நிறுவனங்களின் பதிவு மற்றும் கண்காணிப்பு, வளர்ப்பு பராமரிப்பு, தத்தெடுப்பு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. குழந்தைகளின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் நலன் மேம்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் நடத்திய 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தப்பி ஓடிய மற்றொருவரை தேடி போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வில்லியனூர் போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த உதவி சப் இன்ஸ்பெக்டர் மோகன், போலீஸ் ஏட்டு ரஞ்சித் மற்றும் ஹோம்கார்டு புஷ்பராஜ் ஆகியோர் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 3 பேர் பயணித்த பல்சர் மோட்டார் சைக்கிள் அதிவேகமாக சென்று எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சாலையில் விழுந்தவர்களை மீட்டு பாதுகாப்பாக அமர வைத்தனர். அப்போது விபத்தில் சிக்கிய 3வரும் கடும் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் மது அருந்தியுள்ளீர்களா என்பதை கண்டறியும் கருவி மூலம் பரிசோதனை செய்ய போலீசார் முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த 3வரும் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்வீர்களா என கேட்டு போலீசாரிடம் தகராறு செய்ததுடன் தரக்குறைவாக பேசி சட்டையை பிடித்து இழுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தலையிட்டு போலீசாரை மீட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடித்து ஒப்படைத்தனர். இதுகுறித்து உதவி ஆய்வாளர் மோகன் அளித்த புகாரின் பேரில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் வலவனூர் அருகே இளங்காடு ரெட்டியார் வீதியைச் சேர்ந்த சரத்குமார், மதியழகன் ஆகிய 2வரை கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய இளங்கோ என்பவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். போக்குவரத்து போலீசார் மீது குடிபோதையில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் மதகடிப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் விலை உயர்வு 15% உயர்ந்திருப்பதால் பெற்றோர்களிடையே அதிருப்தி. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த தினேஷ் புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்து 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பத்தில் மயானம் அமைக்கும் பிரச்சனையில் மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவரிடையே உடன்பாடு எட்டப்படவில்லை. போராட்டம்.